நான் செஞ்ச பயிற்சி ஏன் எனக்கு பலன் கொடுக்கல, நான் ஏன் அதில் ஜெயிக்க முடியல, நான் பண்ணுற பரிகாரம் ஏன் முதல்ல ஜெயிக்கலை. கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதன்னு சொன்னக்கூடிய பகவான் வந்து என்ன முட்டாளா என்ன? அந்த வரைமுறைக்குட்பட்ட நன்றி சொல்லுதல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி அத்தனையும் நீங்கள் நினச்சதோட பல மடங்கு வேகத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எதிரிக்கு ஒரு 100 ரூபாய் லாட்டரியில் விழுந்துருச்சுன்னா முதல்ல நைட்டு பூரா தூங்காமல் இருக்கிறது நாமளாக தான் இருப்போம். பிறர் வாழ்த்தும்படியான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தகுதி வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் என்னுடைய கடமையை அர்ப்பணிப்புடனும் காதலுடனும் செய்து வந்தால் நீ மறந்து உறங்கினாலும் கூட இயற்கையால் மறக்காம பலனை கொடுக்கிற விதமாக மாறி போயிடும். சூத்திரம் அறிந்து செய்தால் ஒன்டே மேஜிக்குங்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்க முடியும். உங்களால் ஜெயிக்கிறத இன்னும் பார்க்காம இருக்கிறீங்கன்னா அதோட ரகசியம் புரியாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம். உலகெங்கும் உள்ள பக்தியால் இணைந்துள்ள நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நம்முடைய கலாச்சாரத்தோட ஆணிவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்முடைய கலாச்சாரத்தோட அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களை பற்றி நிறைய பேசிட்டு வர்றோம். சித்தர்கள் நமக்காக கொடுத்துட்டு போன அற்புதமான ரகசியங்களை பற்றி நிறைய பேசிட்டு வரோம். இப்போ சித்த ரகசியங்கள் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், காடுகள்லையும் பெரிய பெரிய சித்தர்களுடைய பாடல்களையும் தேடுறத வழக்கமாக வச்சுருப்போம். அப்படியெல்லாம் இல்லை, நம்ம கூடயே இருக்குது. இப்போ நம்மளே பாருங்களேன், ஒரு பயிற்சி பண்ணுவோம், இல்லை ஒரு பரிகாரம் பண்ணுவோம், ஒரு மந்திரம் சொல்கிறோம், இல்லை முத்திரைகள் செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுறோம். அது நமக்கு என்னைக்கா பலன் கொடுத்துருக்குதா? அது ஏன் அது என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நாம் செய்கிற பயிற்சி ஏன் ஜெயிக்கலை, நான் செஞ்ச பயிற்சி ஏன் எனக்கு பலன் கொடுக்கல, நான் ஏன் அதில் ஜெயிக்க முடியல, நான் பண்ணுற பரிகாரம் ஏன் முதல்ல ஜெயிக்கலை. முதல்ல பரிகாரம்னா என்னன்னு தெரியணும். பயிற்சியை எதுக்காக பண்ணுறோன்னு ஒரு விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். இப்போ பகவான் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்லுவார், கடமையை செய்யி பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பல பேர்கிட்ட பலவிதமான குழப்பமும் கேள்வி வரும். அது எப்படிங்க, 30 நாள் நான் வேலை செஞ்சுட்டு 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? என் பிள்ளை நல்ல விதமாக வளரணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்களா? அப்போ என் கடமையை அதில் பலன் இப்படித்தான் என் பையன்கிட்ட இருந்து ரிசல்ட்டாக வரணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? ஒரு சமூகம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ பயிற்சியில் ஜெயிக்கிறதுக்கும் இந்த வார்த்தைக்கு என்ன தொடர்புன்னு சொல்ல வந்தீங்க? இப்போது கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்லக்கூடிய பகவான் என்ன முட்டாளா என்ன? அவர் சொன்னதோட அர்த்தம் அது இல்லை. உன் கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அதை முதல்ல சரியாக செய்யணுங்கிற அந்த நினப்பை கரெக்டாக வச்சுக்கோ. பலனை உட்காந்து நீ எதிர்பார்க்காத, பலன் தானாக வரும்னு சொன்னார்.
ஒரு வேலையை செய்கிறோம். ஓம் ஸ்ரீம் ஓம், இது கடமை. கடமையை கரெக்டாக செய்ய. அழகாக சொல்கிறோமா, அலைவரிசை மாறாமல் சொல்கிறோமா, அதுக்குண்டான சூத்திரங்களை பயன்படுத்தி சொல்கிறோமா, கவனத்தை அதில் வையி. பலன் இவ்வளவு கிடைக்கணும், இத்தனை லட்சம் கிடைச்சிரும், இப்படி என் வாழ்க்கை மாதிரின்னு நினைக்காத. நீ சொன்ன வேலைக்கு தகுந்த மாதிரி பலனை இயற்கை கொடுத்தே தீரும், நீ எதிர்பார்த்தாலும் பார்க்கலைனாலும். அப்போ பலனை எதிர்பார்த்தா என்ன நடக்கும்னு கேட்டால், உன் கவனம் முழுக்க பலன்கள் மேலே இருக்குமே ஒழிய பயிற்சியின் மேலேயும் அதில் இருக்கக்கூடிய ஒழுங்கு மேலேயும் இருக்காமல் போயிரும்னு அர்த்தம். அதனால தான் சொன்னாங்க, கடமையை சரியானபடி உணர்ந்து செய்ய, ரசித்து செய்ய, பலன் அச்சு பிசகாமல் உனக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. முதல்ல பயிற்சியை பண்ணும்போது பயிற்சியின் மீது ரசனை உணர்வும் பயிற்சியின் மீது காதலும் இருக்க வேண்டும். பலன் தானாக கிடைக்கும், கிடைத்தே தீரும், பிரபஞ்சம் மிஸ் பண்ணாமல் கொடுத்தே தீரும்னு அந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், ஒரு வேலையை செய்யும் பொழுது ரசித்து காதலுடன் அர்ப்பணிப்போடு செய்யணும். இது மட்டுமே பயிற்சியில் வெற்றிக்கு காரணமாக அமையுமா அப்படின்னு கேட்டால், கூடவே சில விஷயங்களையும் சேர்த்து கவனிக்கணும். என்னென்னா, நம்முடைய உடலில் பஞ்சபூதங்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழக்காமல் இருக்கிறதா அப்படிங்கிறதுலையும் கவனம் வேணும். அப்போ இது மட்டும் சரியாக இருந்தால் போதுமா, மீதமுள்ளவைகள் தானாக நடக்குமா அப்படின்னு கேட்டால், இதை பயன்படுத்துறதுக்கான நுணுக்கம், இவையெல்லாம் தெரிந்து இவையெல்லாம் புரிந்து நாம் செயல்பட்டோம் அப்படின்னா மீதமுள்ளவைகள் இயற்கையால் நமக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அருட்கொடைகள். உடனே நமக்கு என்ன சொல்லி தருவாங்க, பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லணும். எப்படி சொல்கிறது, நீர் பூதத்திற்கு நன்றி, நிலபூதத்திற்கு நன்றி, நெருப்பு பூதத்திற்கு நன்றி. இப்படி சொன்ன உடனே நீர் பூதம் நீ நன்றி சொன்னதற்கு நன்றின்னு சொல்லிட போகுதா என்ன? நிலபூதத்திற்கு நன்றின்னு சொன்ன உடனே அந்த நிலபூதம் ஆஹா என்னை நினைவுபடுத்தி விட்டாய், உனக்கு நன்றி, அதனால உனக்கு வேண்டியதை தர்றேன்னு சொல்லிட போகுதா என்ன? நன்றி சொல்றதுன்னா அப்படி இல்லை. நிலபூதம் நமக்குள்ளேயும் இருக்கு, நமக்கு வெளியிலையும் இருக்கு. நிலத்தை நேசிப்பது தான் நிலத்திற்கு நீ செய்யும் நன்றி. நிலத்தை எப்படி நேசிக்கிறது? நீங்கள் போகிற போக்கில் காரி துப்பிட்டு போகிறது, அழுக்கு பண்ணுறது, அதெல்லாம் செய்யாமல் நம்மை சுமக்கக்கூடிய அந்த நிலத்தை நாமும் அன்பொழுக நேசிப்பது. வெறுங்காலோடு நடக்கும்போது இவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் தாய்மை உள்ளத்தோடு என்னை சுமக்குதே, எவ்வளோ பெரிய நம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்குது. அதே மாதிரி எனக்குள்ளார இருக்க வேண்டாமா, நானும் எல்லாத்தையும் சகித்து வாழ வேண்டாமா அப்படின்னு உங்களை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களே, அதுதான் உண்மையிலேயே நன்றி சொல்கிறது. தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று நீருக்கு நன்றின்னு சொல்லிட்டாப்புல அந்த நீர் ரொம்ப நன்றின்னு சொல்லிட போகிறதில்ல. ஆனால் என்ன செய்யணும், தன் உடலில் உள்ள நீரினுடைய ஆதாரமும் வலிமையும் குறையாமல் பார்த்து கொள்வது. இந்த நீர் எப்படி எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறதோ அதை போல நானும் சகல உயிர்களிடக்கும் அதனுடைய வாழ்க்கைக்கும் அதனுடைய சந்தோஷத்திற்கும் ஆதாரமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் நன்றி சொல்லுதல். இப்படி ஒவ்வொரு பூதத்திற்கும் நன்றியுடன் இருப்பது என்று சொல்லக்கூடிய அந்த வரைமுறைக்குட்பட்ட நன்றி சொல்லுதல் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி அத்தனையும் நீங்கள் நினச்சதோட பல மடங்கு வேகத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் ஆரோக்கியமாக செயல்படுகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட என்ன குணம் இருக்குது தெரியுமா? பலரையும் சகித்து செல்லக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான குணம், பலரையும் வாழ்த்துவதற்குண்டான ஒரு தகுதி. அதெல்லாம் எவ்வளோ பெரிய குவாலிட்டி தெரியுமா? தன்னுடைய எதிரிக்கும் ஒரு நன்மை நடக்கும்போது அதை பார்த்து மன மகிழ்வுடன் வாழ்த்துறதுக்குன்னு தனி தைரியமும் குணமும் வேணும். நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்கள். நம்ம எதிரிக்கு ஒரு 100 ரூபாய் லாட்டரியில் விழுந்துருச்சுன்னா முதல்ல நைட்டு பூரா தூங்காமல் இருக்கிறது நாமளாக தான் இருப்போம். ஆனால் தன்னுடைய எதிரிக்கு ஒரு நன்மை நடக்கும் பொழுது அந்த நன்மையை இறைவனிடம் சொல்லி வாழ்த்தி அவனை பெருமைப்படுத்தி இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிற வாழ்த்துற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க பஞ்சபூதம் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் செய்கிற முயற்சிகள் ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். நன்றி சொல்கிறதுன்னா அதுதான் உண்மையிலேயே. என் நண்பனுக்கு ஒரு நன்மை நடந்துச்சு அவனை வாழ்த்துறது, இது எல்லாத்துக்கிட்டையும் வரும். நான் பழகின ஒருத்தர், என் சொந்தக்காரனுக்கு, என் குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு நன்மை நடந்துச்சு கைதட்டி வாழ்த்திட்டேன், இது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும்.
எப்போ எனக்கு பிடிக்காதவர், எனக்கு எதிரி, என்னுடைய விரோதின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு நன்மை நடக்கும் பொழுது மனப்பூர்வமாக வாழ்த்தக்கூடிய குணம் வருகிறதோ அப்போ தான் நீங்கள் உண்மையிலேயே ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தகுதியோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போ நாம் பிறரை வாழ்த்துறதுக்கு மனப்பூர்வமாக தயாராகிறோமோ அப்போவே பிறர் வாழ்த்தும்படியான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தகுதி வந்துருச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்மகிட்ட தகுதியாக வந்துச்சு அப்படின்னா எப்படிங்க பயிற்சி பலன் கொடுக்காம போகும்? எல்லா விதமான தவறுகளையும் பஞ்சபூதங்களினுடைய ஆரோக்கியத்தை சீர்கேட்டு செய்யக்கூடிய அனைத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு பயிற்சி எனக்கு பலன் கொடுக்கல, பயிற்சி எனக்கு பலன் கொடுக்கலன்னு சொன்னால் தவறு யாருக்கிட்ட இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆரோக்கியமான சமூகம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் வளமான சமூகம், நல்ல மரங்கள் நிறைந்த, இயற்கை சீதோஷ்ணம், இயற்கையில் மழை பெய்யக்கூடிய நேரத்தில் சரியான அளவீட்டில் மழை, காற்றடிக்கக்கூடிய நேரத்தில் சரியான அளவீட்டில் காற்று, வெப்பம் வர வேண்டிய நேரத்தில் சரியான அளவீட்டில் வெப்பம், இப்படி இயற்கை தன்னுடைய கடமையை சரியாக செய்வதற்கு மனிதன் அனுமதிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அந்த சமூகம் ஆரோக்கியமானதுன்னு அர்த்தம். அந்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதன் மனிதனுக்குண்டான அடையாளத்துடன் வாழ்வான் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னங்க செய்யணும்? பஞ்சபூதங்களை கொண்டாட வேண்டும். பஞ்சபூதங்களை நாம் சொல்லிய முறையில் நன்றியுணர்வுடன் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து நம்ம உடலையும் சேர்த்து கொண்டாடணும். அப்படின்னா எப்படி ஜெயிக்காமல் இருக்கும்? ஒரு காற்று நமக்குள்ளார என்னென்ன பேரில் இருக்குது, எப்படி வேலை செய்யுது, எப்போ வேலை செய்யுது, பஞ்சபூதங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரியாக ஒளிஞ்சிருக்குது. இப்போ நிலபூதம் அப்படின்னா எலும்பு, மஜ்ஜை, முடி, இந்த மாதிரி மயிர், இதெல்லாம் நிலபூதத்தினுடைய அடையாளம். அப்படின்னா அதுக்கு சக்தி எங்கேருந்து வருது? என்னுடைய நம்பிக்கை நிலபூதத்தோடு தொடர்புடையது. இப்போ நிலபூதம் சரியாக இருக்கா கவனித்து அதை ஆரோக்கியப்படுத்துறது எப்படி? இப்படி பஞ்சபூதங்களை ஆரோக்கியப்படுத்தி நான் என்னுடைய கடமையை அர்ப்பணிப்புடனும் காதலுடனும் செய்து வந்தால் எப்படி வெற்றி கிடைக்காம இருக்கும்? நீ செய்ததற்கான பலன் இயற்கையால் கண்டிப்பாக கொடுக்கப்படும். நீ கெட்டது பண்ணியிருந்தாலும் சரி, நல்லது பண்ணியிருந்தாலும் சரி. நம்பிக்கையுடன் பயிற்சி செய்தால் அதற்கு தகுந்தாற் போல பலனையும், அவநம்பிக்கையுடன் பயிற்சி செய்தால் அதற்கு தகுந்தாற் போல பலனையும் இயற்கை கொடுக்கும். அவநம்பிக்கையுடன் பயிற்சி செய்து நம்பிக்கையுடன் செய்த பலனை நீ எதிர்பார்த்தீங்கன்னா தப்பாகுங்க. நம்பிக்கையோட பயிற்சி செய்கிறதா நினச்சி அவநம்பிக்கையுடன் பயிற்சி போய்கிட்டு இருந்துச்சுன்னா ரிசல்ட் தப்பாக இருக்கும். இதைத்தான் சொன்னாங்க, நீ கடமையை எப்படி செஞ்சுருக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும். அப்போ கடமையை செய்யி, வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் இல்லாமல் சரியாக செய். பஞ்சபூதங்களை ஆரோக்கியப்படுத்து. நீ செஞ்ச பயிற்சி அத்தனையும் நீ மறந்து உறங்கினாலும் கூட இயற்கையால் மறக்காம பலனை கொடுக்குற விதமாக மாறி போயிடும். என்ன பயிற்சி செஞ்சுருந்தாலும் சரி, அதை முறையாக செய்துவிட்டு நீங்கள் மறந்துட்டு தூங்கிடுங்க, இயற்கை மறக்காது. சரியான தருணத்தில் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. தன்னுடைய உடலையும் தன் உடல் இயங்கக்கூடிய விதத்தையும் உணர்ந்தால், உணரக்கூடிய சூத்திரம் அறிந்து செய்தால் ஒன் டே மேஜிக்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்க முடியும் உங்களால். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. வெற்றி என்பது மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்றுன்னு உங்களுக்கு சாதாரணமாக புரிஞ்சிடும். ஜெயிக்க பிறந்தவங்க ஜெயிக்கிறத இன்னும் பார்க்காம இருக்கிறீங்கன்னா அதோட ரகசியம் புரியாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா, பார்க்குற இடம் பூரா வெற்றி உங்களுக்கானதாக இருக்கும். குருவே சரணம். யூடியூப்பில் பார்த்தா வந்தேன். இந்த சபையில் பிடிச்சது என்னென்னா, நீங்கள் சித்தரை ஃபாலோ பண்ணாமல் சித்தராகவே நீங்கள் மாறுங்க அப்படின்றது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு புது விதமான தேடுதல், நம்மளை இதுக்கு முன்னாடி இருக்கிறத புதுசாக என்ன நமக்கு இருக்குது, ஒரு தேடுதலுக்காக வந்தேன். நீங்கள் சொல்கிற மந்திரங்களுக்கும் எப்படி நம்ம ஃபேனுக்கு சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுதோ அதே மாதிரி நம்ம உடம்புல நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் பிரபஞ்சத்தில் மாற்றம் வரும். அது நமக்குள்ள பிரதிபாக இருக்கும். 3 விஷயம் தான் நமக்கு. ஒன்று உடல், இன்னொன்று ஆரோக்கியம், இன்னொன்று குடும்பம், பொருளாதாரம். இந்த 3 விஷயம் தான் எல்லாரோட மனிதனோட இதில் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பிடிச்சோம்னா அந்த 3யுமே சரி பண்ணிடுவோம் அப்படின்ற அந்த ஒரு மந்திரம், எந்த ஒரு விஷயத்தை நம்ம கையில் பிடிச்சோம்னா சகல 16 செல்வங்களும் நமக்கு வரும் அப்படின்ற பாதையை நீங்கள் இந்த விஷயத்தில் போகிற ஒரு மூலியமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு நாங்கள்
நன்றி கடன் பட்டிருக்கோம். அது நமக்குள்ள ஒரு எல்லாமே நமக்குள்ள இருக்கு, அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்ற மாதிரி. நம்ம அண்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், பிண்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த உலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த சபை சொல்றாங்க. அதுவும் இல்லாம உங்களோட கருத்துக்கள் பார்க்கும்போதுமே மற்றவங்கன்னா நுனிப்புள் அந்த மாதிரி மேலோட்டமா சொல்லிடுவாங்க. நீங்க சொல்றது ஒரு ஆழமான விஷயமா இருக்கு, ஒரு படி மேல் கொண்டு போய் சொல்றீங்க. இப்ப இந்த மகாலட்சுமி எல்லாம் சக்தி எல்லாம் இருக்குன்றாங்க, அதெல்லாம் வெளியில. இப்ப ஒரு கோமாதாவே எடுத்துக்கிட்டோம்னா அந்த உடம்புல ஃபுல்லாமே ஒவ்வொரு இடத்துலயும் பல தெய்வங்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புலையும் இருக்கு. அது ஒரு இப்ப பைரவர் நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா அந்த உடல் நமக்குள்ள இருக்கு. அந்த ஒரு தத்துவத்தை நம்ம தூண்டும் போது நமக்குள்ள அந்த ஆற்றல் கிடைக்குது அப்படின்ற நீங்க அந்த விஷயம் சொல்லும்போது புதுமையா இருந்தது. அதை நம்புற மாதிரியும் இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம காளியை கும்பிட்றோம் அப்படின்னும் போது அந்த அவங்க நினைச்சோடனே நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ள வருது. அப்போ ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம தூண்டும் போது அந்த விஷயம் நமக்குள்ள நடக்குது அப்படின்றது நீங்க உணர்வுபூர்வமாகவும் சொல்றீங்க. அதுதான் இது ஈர்த்தது. சந்தோஷம். நன்றி. சரணம்யா. நன்றி.